ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். குரு சூரியன்கிற சிவராஜ யோகம், இந்த யோகம் ரிஷபராசிக்கு எப்படி செயல்பட போகுது, என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ரிஷபராசி நீங்கள் யார், இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கேரக்டர் என்ன, இந்த குரு சூரியன்கிற கடகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக இவங்க எல்லாமே பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குரு அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் 50-50 பிளானட் தான். இந்த சூரியன் யோகாதிபதி. சூரியன் நல்லா இருந்ததா வீடு, சூரியன் நல்லா இருந்ததா அம்மா, சூரியன் நல்லா இருந்ததா உறவு, சூரியன் நல்லா இருந்ததா சுகம். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 2 பேரும் கடகத்தில் இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அங்கே உச்சம். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ், எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காம கடைசி வரையும் போராடக்கூடியவங்க ரிஷம். ரொம்ப அழகானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க. அதே போல் மென்டல் ஸ்ட்ரென்த் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இவங்ககிட்ட இருக்க மென்டல் ஸ்ட்ரென்த் யார்கிட்டையுமே இல்லைங்க. தனக்கு ஒன்றுங்கிறத விட நீங்கள் யோசித்ததை விட மற்றவங்களுக்காக நலனுக்காக பாடுபடக்கூடியவங்க. சந்திரன் ரொம்ப காமுங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னம்னா பயந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு எமோஷ்னலி டிஸ்டர்ப் சீக்கிரம் பண்ணிடலாம் இவங்களை. அதனாலே நிறையா விஷயம் இவங்களை பார்த்திங்கன்னா மற்றவங்க எமோஷ்னலி சீக்கிரம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இவங்களை விளையாண்டுருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இருப்பாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த 2 வகையான கேரக்டரும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆடம்பரம் பண்ண தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எதுவும் மேக்கப்ஸ் பண்ணவே இல்லை, நான் கேஷுவலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இல்லை நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயற்கையான அழகு, சுக்கிரனுடைய வீடு ப்ளஸ் சந்திரன் காம்பினேஷன், இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. இவங்க வாடகை வீட்டில் வசிப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா நல்லா சொந்த வீட்டில் ஜம்முன்னு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணாக இருக்கட்டும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. 35 வயசு வரையும் ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஃபேமிலி லைஃபுக்காக நீங்கள் இன்னும் கல்யாணமே பண்ணாமல் இருக்கீங்க. ஆமாம் மேடம், நான் ஒரு வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதனால தான் இத்தனை நாள் நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருக்காங்க, நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு ஊரில் இருக்கேன், அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. சொன்னோன்னே பாருங்கள், அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான். ஸோ அப்பா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட தம்பி சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன், வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவை வாடகை வீட்டில் விட்டுட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாங்க இன்றைக்கி உழைப்பாளி, அமைதியான சைலண்ட்டான ஹார்ட் ஒர்க்கிங் அச்சீவர் அப்படிங்கிறதா ரிஷபம். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் தான், ஒரு ஜாலியான பர்சனாலிட்டிஸ் தான். ரொம்பலாம் அழட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதி, ரொம்ப பொறுமை. எல்லா இடத்துலையும் நின்று அமைதியாக பொறுமையாக பேசக்கூடியவங்க. 10 நிமிஷம் பேசினாலும் உன்னிப்பாக நல்லா அந்த அப்சர்விங் பவர் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாம் பண்ணியும் கடைசியில் ஏமாந்துருவாங்க. இவங்களுடைய ட்ராபேக் என்னன்னு தெரியுங்களா? எப்படி கடன் வந்துச்சு, ஏது கடன் வந்துச்சுன்னு தெரியாமல் கடன் வாங்கிடுவாங்க. அது யாருக்குமே அந்த கடனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலுமே ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்குறதுக்கு தயங்குவாங்க. ஸோ அவங்க பார்த்து ஓனரே நமக்கு கொடுப்பாங்களா, எதுக்கு நமக்கு இப்படின்னு. 9 10ஆம் அதிபதி தொழிலில் சனீஸ்வர பகவான் 9 10ஆம் அதிபதி வர்றப்ப தொழிலில் நேர்மை நீதி நியாயமாக அதிகமாக காப்பாற்றக்கூடியவங்க. பாக்கியமே பாதகமாக இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேர்மையாக இரு. திடீர்னு ஒரு பொருள் அப்படிங்கும்போது யோசிச்சா கூட டக்குன்னு ஒரு நெகட்டிவ் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நேர்மை அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த நேர்மையினால இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச ப்ரெசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கடன், நிறையா பிரச்சனைகள், நிறையா பார்த்திங்கன்னா பழி. இந்த 3 தான் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் சனீஸ்வர பகவான் ஒரே ஒரு பிளானட் தான் இவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தார். இப்போ இந்த குரு சூரியனுங்கிற காம்பினேஷன் இவங்க இழந்தது எல்லாத்தையும் மீட் எடுக்கக்கூடிய கிரகமாக கண்டிப்பாக இருக்குமா. குருங்கிறவர் ஆகாதவர். இங்கே ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒன்றுக்கு இணையான நெகட்டிவ் ஒரு சந்தோஷம் வருது, அதை நான் அனுபவிக்கிறதுக்குள்ளரே உடனே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வந்துடுது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா இந்த குருங்கிற பிளானட் தான். குருவை ரிஷபராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடிய பிளானட். எந்த ஒரு விஷயம் ஒரு பிறந்த கால ஜாதகத்தை நம்ம ரீசெண்ட் டைம் பார்க்கக்கூடிய ஜாதகம் கூட நம்ம பார்க்கும்போது ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடனில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 10ல் செவ்வாய் திக்பலமாக இருக்குது, ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, 4ஆம் அதிபதி 4லேயே இருக்குது. அப்போ பார்க்கும்போது எல்லாருமே யோகமான ஜாதகங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கிளியர் கட்டாக சொன்னோம், கடனில் இருக்கீங்க இன்னைக்கு, நீங்கள் இந்த கடனுடைய மதிப்பு இவ்வளோ இருக்குங்க, இந்த கடன் ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதனால் இன்னைக்கு நீங்கள்
பல விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். மேடம் எப்போவோ பண்ணுன கடன் மேடம். ஒரே ஒரு தடவ தான் மேடம் கடன் வாங்கினேன். எனக்கு இந்த கடன் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்னுடைய பிறந்த கால ஜாதகத்த எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா நீங்க அப்படி இப்படி சூப்பர்ன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க இந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. உங்களோட சொத்த விற்பனை பண்ணுனா தான் இந்த கடன் அடையும். ஏன்னா இனிமேல் தான் நீங்க சம்பாரிக்க போறீங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறத கிளியர் கட்டா பிறந்த கால ஜாதகம் இண்டிகேஷன் பண்ணுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஜாதகம் 10ல செவ்வாய் திக்பலமா இருக்கு. உச்சமா இருக்கு. ராசியாதிபதி ராசியிலேயே 2ஆம் அதிபதி 2லயே. இதுக்கு மேல ஒரு தலை சிறந்த வேணும். ஆனா அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பிளானட் அப்படிங்கிறது நீங்க கடன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா. எல்லா சொத்தையும் விற்பனை பண்ணினா தான் மேடம் நான் பண்ணுன கடனுக்கு அடைக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப இந்த ரிஷபத்த பொறுத்தவரையும் சீக்கிரம் வந்து இந்த கடன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. ஸோ இந்த கடன் சார்ந்த தொந்தரவுகள் இனி அப்படியே மெல்ல மெல்லமா அப்படியே தலை தூக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இனி வந்து கிளியர் ஆக போகுது. ரொம்ப வந்து நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு 45, 40 இயர்ஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு ஒரு கடன் வாங்குறேன், அந்த கடனை கட்டுறேன், மறுபடியும் கடன் வாங்குறேன், கடன் கட்டுறேன். பாசிட்டிவான கடன் வேற, நெகட்டிவான கடன் வேற. ஸோ அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து நம்ம அதுக்கு பதில் சொன்னா அது நெகட்டிவான கடன். நம்ம ஒரு முன்னேற்றம் பண்றோம், அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பாசிட்டிவான கடன். ஸோ இந்த 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப நெகட்டிவா கடன் வாங்கி அதன் மூலியமாக நிறைய ட்ராப்ல மாட்டிக்கிறது. இது ஒரு பிஸ்னஸ் பண்ண போனேன், ஷேர் பண்ண போறேன், ட்ரேடிங் பண்ண போறேன். இது எல்லாமே இது ஷேரு, ட்ரேடிங் எல்லாமே ரிஷபம் மிதுனம் தான். அங்க வந்து நெறைய நெகட்டிவ் காம்பினேஷன் வரும்போது அத வந்து அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட்டு. அப்ப 5, 11 கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கு காம்பினேஷன் பாசிட்டிவா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்டூ போட்ட மாரி நம்மளுடைய அஸ்திவாரத்தையே சாய்ச்சற மாதிரியான காம்பினேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ இனி அதெல்லாமே மாறப்போகுது. இந்த குரு சூரியன்கிறது புதுசா ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு வேலை. இந்த கௌரவத்திற்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது எங்களுக்கும் என்னுடைய மனைவிக்குள்ளார ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இல்ல மேடம். ஒரு கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட மேரேஜோட எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். நெறைய பேரோட வந்து தலையீடு எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கிளியர் ஆகுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாகும். மேரேஜ பொறுத்தவரையும் ரிஷபராசி ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. பரவால்ல பார்த்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது. செகண்ட் மேரேஜ் லைஃப்க்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து நெறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனி அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து கிளியர் ஆகும். 9ஆம் இடம் சம்மந்தப்படறாங்க. குரு பார்க்குறாரு சூரியனோட. அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள், அப்பா சார்ந்த உறவுகள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. அந்த மேரேஜ் லைஃப்ப வந்து எப்படியா காப்பாத்துறதுக்கு போராடுறதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன். அதேபோல படிப்பு சார்ந்து சொல்லியே ஆகணும். இந்த ரிஷபத்த பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எப் எப்படியோ படிச்சுருவாங்க வாழ்க்கையில. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சவங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம படிச்சவங்க, இந்த 1989 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேது வந்து கடகத்தில இருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். இனியும் படிச்சுட்டே இருக்கேன். என்னோட கரியர்ல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கும் இன்னும் 35, 34, 33 ஆயும் இன்னும் நான் வந்து எனவே நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படிப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் போது, கடகத்தில எந்த கிரகம் இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கு. இப்ப சூரியன் இருக்கு, இன்னைக்கு அப்பா கஷ்டப்பட்டு வந்திருக்காரு மேல அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த அப்பானால எனக்கு அப்பாவோட சொத்து வந்து எனக்கு இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப போட்டியா இருக்கு. என்னோட அப்பாவோட சொத்த என்னால வாங்க முடியல. இந்த நேரத்தில சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள நான் பேசலாமா? எங்க அப்பா கிட்ட போய் பேசலாமா? எங்க அப்பா பார்த்துட்டு இருக்க தொழில நான் பார்க்கலாமா? அதன் மூலியமாக எனக்கு ஒரு குரோத் வருமா மேடம்? என்னோட பெர்சனாலிட்டீஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? பிசினஸ்ல குரோத் அப்படிங்கிறது என்னோட தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமா. ரிஷபத்த பொறுத்தவரையுமே குழந்தை நல்லா இருந்தாவே சந்தோஷம் தாங்க. 2, 5ஆம் அதிபதி புதன். அப்ப எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தைகள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைகள பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லலாம். பல ஜாதகத்த நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த இந்த காம்பினேஷன் ஒரு குழந்தை குடுக்கறதுக்கு ஒரு ஆண் வாரிசு குரு சூரியன்ங்கிறது ஆண் வாரிசு. அப்ப அந்த ஆண் வாரிசுக்காக நான் நெறைய டெம்பிள்ஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால ஒரு ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷம். இன்னொருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஹெல்ப் கிடைக்குது, இன்னொருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஆதரவு கிடைக்குதுன்னா, அது 11th பாவகம் தான். அப்போ நான் இவங்க கிட்ட பேச போறேன், இது நடக்குமா? இவங்கனால எனக்கு இந்த ஆதாயம் கிடைக்குமா? இது 2க்குமே இந்த 11th காம்பினேஷன் தான். ஸோ ஒரு பெரியவங்கனால, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு ஆதாயம் அப்படிங்கிற நேரத்தில கண்டிப்பாக கிடைக்கும். இன்னுமே வந்து இந்த குரு சூரியன்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல நான் வந்து அதை கோட்ட விட்டுட்டுருக்கேன் மேடம். என்னால வந்து அச்சீவ் பண்ணவே முடியல. நெறைய மார்க் டெஸ்ட் இருக்கு. அந்த மார்க் டெஸ்ட் எல்லாமே ஃபெயில் ஆற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இனியாவது அந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைக்குமா? அதற்கு உண்டான பெஸ்ட் டைம் பீரியடா இருக்குமா? எஸ் நிச்சயமாக இருக்கும். இன்னும்
நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது படிப்படியா கிளியர் ஆகும். ஸோ அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. டெய்லியும் நான் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் அலைஞ்சுட்டே இருக்கேன். எப்படா எனக்கு இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும், இனி அந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது படிப்படியா கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இன்னுமே இது பிறந்த கால ஜாதகத்துல அங்க குரு ராகுவோட சேர்ந்து இந்த அளவுக்கு கேதுவோட சேர்ந்து இந்த பலன் அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாறும். உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல 1989 இருக்கவங்களுக்குலாம் இன்னைக்கு அந்த குரு மேல கேது வரும்போது கடன் அப்படியே மாறப்போகுதுங்கிற அர்த்தம். இப்போ எந்த ஒரு பாசிட்டிவும், எந்த ஒரு நெகட்டிவும் இது அப்படியே டிரான்சிட்டா தான் இருக்கணும். அப்ப பிறந்த கால ஜாதகத்துல நீங்க போய் பொருத்தி பார்க்கும்போது அங்க குரு ராகுவோட கேதுவோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த 89, 90, 91 இந்த சார்ட் இன்னைக்கு கடன் அதிகமாக ஆகப்போகுது அப்படிங்கிறத வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணும். ஸோ எந்த ஒரு விஷயமுமே பிறந்த கால ஜாதகம் முன்ன சொன்ன மாதிரி தான் பிறந்த கால ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணங்குடி நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.